எங்களுக்கு வந்து படிப்பாட்டில் சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு ஆசிரியர் தான். அது எந்த மாவட்டமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆனால் ஆசிரியர் தான். அது மாதிரி இந்த பிள்ளைகளுடைய நலன் வந்து தாய் தகப்பின்கிட்ட ஒரு பக்கம் இருக்கணும். அவங்க தான் முதல் கடவுளாக இருந்தாங்க. ஆசிரியர், அதாவது இவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இவங்களுடைய பல படிப்பாற்றலையும் உருவாக்குறது ஒரு ஆசிரியருடைய கடமைங்கிறத சொல்லி இந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சது மாதிரி நாங்களும் நினச்சிக்கிறோம். அதனால் இறுதி கட்டத்தில் இந்த ஆண்டு விழாவில் மிக சிறப்பாக உங்களுடைய ஆதரவோட உங்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் நிறைய செய்வோம்னு சொல்லி முடிவடைகிறேன். நன்றி. அதே சமயத்தில் இன்னொரு மெயினாக நான் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதியில் வந்து எங்கள் பகுதியில் செய்கினே அப்படின்னு சொன்னதும் தம்பி தான், நம்ம பாலகிருஷ்ணன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அது நீர்நிலை எல்லா இடமும் வந்து பூரா, அதாவது தண்ணி இல்லாமல் வறண்ட பகுதியாக எல்லா குளம் குட்டை ஏரி அப்படி இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் நாங்கள் சும்மா அப்படி சுற்றுப்பயணம் வரும்போது தான் அந்த கண்ணாவட்டி இந்த குளத்தில் தான் பொதுப்பணித்துறை கம்மாய் வந்து கடல் போல் இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்க்கும்போது அப்போ தான் நினச்சேன், நாங்கள் இவ்வளோ தான் சுற்றி பார்த்தோம், பார்த்ததுல எல்லாமே வறண்டு போய் இருக்குது. ஆனால் அந்த வறண்டு போன பகுதியில் இது மட்டும் ஏன் தண்ணி இல்லாமல் ஒரு பசுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பகுதியும் கண்டுபிடிச்சான், இந்த பகுதிக்குள்ளே தம்பி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சான். அதனால் வந்து இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதியை அடுத்தடுத்து செய்கிறதுக்கு தினமும் எங்களோட தொடர்பு வைப்பாங்க. ஏன்னா நம்ம கொள்ளிட்டு போவாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும். தம்பி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு வந்து இந்த நோட்டீஸ் அடிச்சு மேலே பார்த்துட்டு இருங்க அப்படின்னு தினமும் வர வச்சது 2 மூட்டையே ஏதோ 4 டைம் வந்துட்டு நினைக்கிறேன். தம்பி தான் அதுக்கு ரொம்ப மெயின் காரணம். அதே சமயத்தில் தம்பியுடைய முயற்சி தான் இந்த பகுதியில் அதிகமாக கவனம் செலுத்துறதுங்கிறத மெயினாக நான் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஒரு வார்த்தையாக நான் சொல்லிக்கிறேன்.